இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழில் ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், நாளைக்கு டியூட்டி இருக்கா இல்லையா? ஓகே, நாளைக்கு டியூட்டி இருக்கா இல்லையா தமிழில் கேட்குறோம். அது ஹிந்தியில் எப்படி கேட்குறது? கல் அம்லோக்க டியூட்டியே, கல் அம்லோக்க டியூட்டியே. ஓகே, ஸோ கல் அம்லோக்க டியூட்டியே அப்படின்னா டியூட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்படி தான் ஹிந்தியில் கேட்கணும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியல, டியூட்டி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? மெரக்கு மாலும் நெய்யே, மெரக்கு மாலும் நெய்யே. எனக்கு தெரியலேன்னு சொல்கிறோம்ல, அது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? மெராக்கு மாலும் நெய்யே, மெராக்கு மாலும் நெகியே. ஓகே, தெரியலேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாளைக்கு ஆஃப் டே டியூட்டி இருக்குன்னு சொல்கிறாரு. அது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? கல் அம்லோக்க ஆஃப் டே டியூட்டி, கல் அம்லோக்க ஆஃப் டே டியூட்டியே. ஓகே, கல் அம்லோக்க ஆஃப் டே டியூட்டியே. ஓகே, அதுக்கு அவர் கேட்குறாரு, நாளைக்கு ஆஃப் டே டியூட்டி இருக்குல்ல, ஸோ ஆஃபீஸ் பஸ் வருமா இல்லை வராதா? ஆஃபீஸ் பஸ் வருமா வராதா நாளைக்கு ஆஃப் டே டியூட்டிக்கு? அது எப்படி ஹிந்தியில் கேட்குறது? கல் ஆஃப் டே டியூட்டிக்கலி ஆஃபீஸ் பஸ் ஆயேகா. ஓகே, வரும்னு சொல்கிறாரு. ஓகே, வரும்னு சொல்லலாம். ஓகே, ஹிந்தியில் கல் ஆஃப் டே டியூட்டிக்கலி ஆஃபீஸ் பஸ் ஆயேகா. ஓகே, ஆயேகா. ஓகே, ஆயேகானா வரும்னு அர்த்தம். ஓகே, நாளைக்கு ஆஃப் டே டியூட்டிக்கு பஸ் வருமானு கேட்குறது ஹிந்தியில் எப்படி கேட்குறது? கல் ஆஃப் டே டியூட்டிக்கலி பஸ் ஆயேகா. ஓகே, பஸ் ஆயேகா. ஓகே, அது மாதிரி கேட்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அண்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது மாதிரி ஹிந்தி சின்ன ஸ்மால் சென்டென்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக நான் போடுற சின்ன ஹிந்தி சென்டென்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே.